இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா என்டிபிசியில் கேட்ட மேக்ஸ் கொஸ்டின் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டினை பார்த்து பயப்படாதீங்க. இது வந்து குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் தான். ஆனால் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ரெண்டுத்தையுமே சேர்த்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம எப்படி பிரிக்கிறது தான் இதில் கான்செப்டே. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், எக்ஸோட வேல்யூலாம் தனியாக எடுத்துக்கோங்க, ஒய்யோட வேல்யூ தனியாக எழுதுக்குங்க, கொடுத்துருக்க நம்பரை அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸோட வேல்யூலாம் தனியாக எடுத்து எழுதுனா என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 16. ஒய்யோட வேல்யூ தனியாக எடுத்து எழுதிங்கன்னா ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 38 ஒய்ன்னு வரும். ஓகேங்களா? இப்போ 16/2ன்னு போடுங்க, ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 38/2. ஏன் இப்படி போடுறோன்னா, இங்கே ஹோல் வேல்யூவாக இருக்குல்ல 425, இதுலேயும் இதோட வேல்யூ ஆடாக இருக்குது. அதை நம்ம கண்டுபிடிக்கிறதாக தான் இப்படி பண்ணுறோம். அப்படி போட்டிங்கன்னா இதோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 8ன்னு வரும், இதோட வேல்யூ பார்த்திங்கன்னா 19 வரும். ஓகேங்களா? 8 ஸ்கொயர் வந்து பார்த்திங்கன்னா 64, 19 ஸ்கொயர் 361, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 425, அந்த வேல்யூ வந்துருச்சு. இப்போது எப்படி எழுதணும்னா, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 16, அப்புறம் இன்னொரு வேல்யூ இருக்குல்ல, அதுதான் இப்போ நம்ம கண்டுபிடிச்சிடுவோம் 64. அதே மாதிரி ஒய்க்கு பார்த்தீங்கன்னா ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 38y ப்ளஸ் 361. ஓகேங்களா? நார்மலாக குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் என்ன பண்ணுவோம்னா, இந்த கடைசியாக இருக்க வேல்யூவை மல்டிப்ளை பண்ணால் வரணும், இங்கே நடுவில் இருக்க வேல்யூவை ஆட் பண்ணால் வரணும். இப்போ 64 மல்டிப்ளை பண்ணால் வரணும், ஆட் பண்ணால் -16 வரும். இப்போ -8 × -8 64, -8 ப்ளஸ் -8 16. ஓகேங்களா? அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 8. அதே மாதிரி ஒய்க்கு கண்டுபிடிக்கிறோம், 361 மல்டிப்ளை பண்ணால் வரணும், 38 வந்து ப்ளஸ் பண்ணால் வரணும். அப்போது 19 × 19 பண்ணிங்கன்னா 361 வந்துடும். 19 + 19 வந்து பார்த்திங்கன்னா 38 வந்துடும். இப்போது ஒய்யோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா -19. அப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயரோட வேல்யூ. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பண்ணால் 64, ஒய்யை ஸ்கொயர் பண்ணால் 361, ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா 425 வந்துடும். ஃபஸ்ட்டு சம்மோட ஆன்சர். ஓகேங்களா? அதே மாதிரி தான் செகண்ட் சம்மு பார்த்துங்க, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 10x ப்ளஸ் 26y ப்ளஸ் 194 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் போன சம்முக்கு என்ன பண்ணணுமோ அதே தான் பண்ணணும். எக்ஸ் வேல்யூலாம் தனியாக எழுதிக்கோங்க. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 10x ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 26x. இப்போ அதே மாதிரி -10x / 2 பண்ணிங்கன்னா 5 ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா 25. இங்கே 26 / 2 13 ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா 169. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 10x ப்ளஸ் 25, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 26 ப்ளஸ் 169. ஓகேங்களா? குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 25 வரணும், ரெண்டு நம்பரை ஆட் பண்ணால் -10 வரணும். அப்போ -5 × -5 பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 25, ரெண்டுத்தை ஆட் பண்ணிங்கன்னா -10 வந்துடும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 169 வரணும். 13 × 13 வந்து பார்த்தீங்கன்னா 169, 13 கூட்டினா 26 வந்துடும். அப்போ எக்ஸோட வேல்யூ 5, ஒய்யோட வேல்யூ -13. அவன் கேட்டிருக்கிறது எக்ஸ் ஸ்கொயர். இப்போ எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ 25, ஒய் ஸ்கொயரோட வேல்யூ 169, ரெண்டுத்தை ஆட் பண்ணோம்னா 194 வந்துடும்.